நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மியில் அடிக்ஷன் ஆகிட்டு தன்னுடைய வாழ்க்கையே வீணாக்கிடுறாங்க. ஸோ இதுலேருந்து மீண்டு வருவது எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டயத்தில் நீங்கள் யாரும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த நேரத்தை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும், உங்கள் அமௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகுது, இந்த கேம் விளையாடுங்க, இமிடியேட்டாக வாங்குன்னு. அதை பார்த்து உடனே அதில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஏமாத்துற விஷயம். யாருமே உங்களுக்கு பணத்தை தானாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ரம்மி கேமும். ஆரம்பத்தில் இது சாதாரணமாக ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு பணம் வர மாதிரி தெரியும். போக போக இது உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆப்பை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் இளைஞர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் அதில் மாட்டிக்கிட்டு உங்களுடைய பணத்தை இழந்து நிறைய பேர் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ரம்மி கேம் விளையாடாதீங்க. அப்படி அது மாதிரி எண்ணங்கள் வந்தால் மனநல மருத்துவரான எங்களை ஆலோசிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.